Hi guys, welcome back to my channel. I am BJ Gatchan, bodybuilding and fitness trainer. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்க நலம். நம்ம கழிந்த எபிசோட் எல்லாம் நல்லபடியா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஸோ சப்போர்ட் தந்த எல்லாத்துக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம இப்போ கடந்த எபிசோட் மாதிரி நம்ம கண்டினியூவா எபிசோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் தாங்க. அப்பதான் அடுத்த வெயிட் லாஸ் ஜேர்னில நீங்களும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகி உள்ள வந்து ஜாயின் பண்றதுக்கு மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம இத்தனை நாள் உள்ள இதுல உள்ள ஃபேட் லாஸ் ஆனதுல வெயிட் எவ்வளவு கம்மியா இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம கரண்ட் வெயிட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 98.9 இருக்குது. ஸோ இந்த வெயிட்டை நீங்க பாருங்க, நோட் பண்ணி வச்சிடுங்க. நமக்கு அந்த ஃப்ரீ கிவ்அவேல கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை மறக்காம எல்லாரும் லைக் பண்ணிடுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா வெயிட் லாஸ் ஆகுன்னா அவங்களும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி டெய்லியும் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடுங்க. இன்னைக்கு நம்ம கார்டியோ ஒர்க் அவுட் எப்படி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு குரூப் ஆஃப் பசங்க கூட சேர்ந்து பண்ண போறோம். ஏன்னா இன்னைக்கு ஜிம்ல ஸோ என்னால ஃபுல்லா வீடியோ எடுக்க முடியல, அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவுக்கு கண்டிப்பா ஒரு சப்போர்ட் தாங்க கைஸ். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த வீடியோன்னு பாத்தீங்கன்னா எப்படி இருந்தேன்னா இப்படி மாறினேன். இந்த ரெண்டு டிஃபரன்ஸை நம்ம சேஞ்ச் பண்றதுக்காண்டி தான் இது போடுறோம். அது மட்டும் இல்ல, எனக்கு கமெண்ட் நிறைய வந்திருந்து இது ஃபேக்கு எடிட்டு இதுன்னு. ஸோ அதை நீங்க பாருங்க, கமெண்ட்ல கீழே போட்டிருக்காங்க. ஸோ இதையும் மென்ஷன் பண்ணி அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே குரூப் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ குரூப்பாக சேர்ந்து கார்டியோ பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இதில் நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து குரூப்பாக பண்ண மோஸ்ட்லாம் நாங்கள் மேக்ஸிமம் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணால் தான் நமக்கு அந்த ஒர்க் அவுட் நல்லபடியாக போகும். ஸோ அதனால நாங்கள் இந்த ஒர்க் அவுட்டை சேர்ந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டோ டச் பண்ணோம். ஸோ இது ஒரு 3 செட் போடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு ஸ்குவாட் ஜம்மும் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் போடுங்க, ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு 20 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிடுங்க. அது போக உங்களுக்கு போச்சுன்னா ஒரு செட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிடுங்க. ஓகே, இது முடிஞ்ச உடனே அடுத்த நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரியே லெக் ரேஸ் வித் ஹேண்ட். இதுவும் அதே மாதிரி தான், ஒரு 20 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு. ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் எஃபெக்டிவான ஒர்க் அவுட். ரொம்ப ஈஸியான ஒர்க் அவுட் தான், பட் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டான ஒர்க் அவுட். ஸோ இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் மறக்காமல் ரொம்ப ஜம்ப் பண்ணாமல் ட்ரை பண்ணவங்க இந்த ஒர்க் அவுட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஜேர்னியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதையும் முடிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் வித்தியாசமாக ஒன்று ட்ரை பண்ணலாம்னு நினச்சிட்டு ஆளுக்கு ஒவ்வொன்றா சேர்ந்து ஒன்று ட்ரை பண்ணோம். பட் அது வந்தது ஒன்று, பட் நல்லா இருந்துச்சு. இது நீங்கள் ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேக்ஸிமம் ஹை இன்டென்ஸ் ஒர்க் அவுட் தான், ரொம்ப ஹெவியாக இருக்கும். உங்கள் ஹார்ட் பீட்டுக்கு ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 போட்டாலே உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்க் அவுட்டை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஒர்க் அவுட்டுக்கும் உங்களுக்கு ஹை இன்டென்ஸ் ஒர்க் அவுட்னால நீங்கள் வீட்டில் இருந்தே ட்ரை பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் அப்படி இருக்கவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, நம்ம இந்த ஒர்க் அவுட்டு நாங்கள் ட்ரை பண்ணதோடு பெட்டராக சூப்பராக வந்துச்சு. நாங்கள் ஒரு குரூப் பெர்ஃபார்மன்ஸாக பண்ணலாம்னு நினச்சிட்டு இந்த மாதிரி பண்ணோம். வெயிட் லாஸ் ஆகுன்னு நினைக்கிறேன் என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ஒர்க் அவுட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சோம்பேறியாக இருக்கவங்க கண்டிப்பாக இதை போட்டுக்கிட மாட்டீங்க. இதை போடணும்னு நினைக்கிறவங்க போடுங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டுட்டு நம்ம அடுத்த ஒர்க் அவுட்டு போகணும். இது நம்ம ஜிம்மில் வச்சு எடுக்கிறனால ஜிம்மை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் நாங்கள் ரொம்ப புதுசாக ட்ரை பண்ணி போட்டோம். ரொம்ப எஃபெக்டிவான ஃபஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ணோம், பட் எங்கள் கூட இருந்தவங்களுக்கு வரல. ஆனாலும் நாங்கள் மறுபடியும் அவங்கள விடாமல் ஃபோக்கஸ் பண்ணி கமான் பாடின்னு சொல்லி போட்டு ட்ரை பண்ணோம். அவங்களும் அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஒர்க் அவுட்டையும் முடித்தோம். இதுவும் அதே மாதிரி தான் 20 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்டு போடுங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த கவுண்டுக்கு ரெஸ்ட் விட்னா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் ஒர்க்காக போடுங்க. இந்த கார்டியோ ஒர்க் அவுட் நான் ஆக்சுவலாக டெய்லியும் ட்ரை பண்ணுற ஒர்க் அவுட். ட்ரை பண்ணுறதில்ல, இது நான் போட்டுட்ருக்க ஒர்க் அவுட். இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முடியாதவங்க உட்கார்ந்துருந்தே ஈஸியாக போடுற ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒர்க் அவுட். ஸோ இதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். உங்கள் நண்பரையும் ஃபோர்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம தரையில் நடக்கிறது மாதிரி ஒரு பெஞ்சை எடுத்து போட்டுவிடுங்க. இல்லைனா அவங்க வீட்டில் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டுக்கிட்டு அதுலேயும் இதே மாதிரி பண்ணுங்கள். சேம் 20 கவுண்ட்ஸ். என்னடா எல்லாமே 20 கவுண்ட்ஸ் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஒர்க் அவுட் எல்லாமே பண்ணிங்கன்னா 20 கவுண்ட்ஸில் பண்ணிங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு ½ அன் ஹவரில் இந்த ஒர்க் அவுட்லாம் முடிச்சிடலாம். அதுக்காண்டி தான் இந்த 20 கவுண்ட்ஸு.
இதையும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் டியோ பர்ஃபார்மன்ஸாக 2 பேரும் சேர்ந்து பண்ணோம். ஸோ இந்த ஒர்க் அவுட்டு இன்றைக்கி பண்ணுற ஒர்க் அவுட் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் ஒரு 20 கவுண்ட்ஸ் இங்கேருந்து அங்கேருந்து இங்கே வாங்க. நெக்ஸ்ட்டு லெக்கு சேஞ்ச் பண்ணி அடுத்த இது இந்த ஒர்க் அவுட் எல்லாமே வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஒர்க் அவுட் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவும் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு எனக்கு கீழே கமெண்டில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இந்த ஒர்க் அவுட்டும் சேம் அதே மாதிரி ஒரு 20 கவுண்ட்ஸ் வச்சு 3 செட்ஸ் போடுங்க. எல்லாமே 3 செட்ஸ் வச்சு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடித்த ஈஸியான ஒர்க் அவுட்டு சேம் நம்ம இது ஃபஸ்ட்டு போட்டோம் நின்றுக்கிட்டு போட்டிருப்போம். அதே மாதிரி இது ஸ்டூலில் ஏறி நின்றுக்கிட்டு ரொம்ப கஷ்டமான எஃபெக்ட் தான். என் கூட இருக்கவங்கள பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறாங்கன்னு. அவங்க பிகினர் போக போக கண்டிப்பாக முன்னேறி மேலே வருவாங்க. அதனால் அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் மேக் ஏ மேன் பெர்ஃபெக்ட். எப்போவுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பலன் கொடுக்கும். நீங்கள் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒர்க் அவுட்லாம் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேட் லாஸ் ஜேர்னியை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிங்க. இதோட என்னோடய லாகை முடிக்கலான் இருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு இன்ட்ரோவை கொடுத்துக்கிட்டு வரட்டாமாமேன்னு சொல்லிட்டு போகலான் இருக்கோம். ஓகே கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட கீழே டேம் பண்ணுங்கள். நான் என் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம் ஐடியில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா பர்சனல் ட்ரைனிங் ஏதாவது தேவைன்னா கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். பர்சனல் ட்ரைனிங் தனியாக பண்ணிகிட்டு இருக்கோம். 20 பேருக்கு பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதில் இப்போ வெறும் 15 பேர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 5 பேருக்கு சால்ட் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ யாராவது வேணா கண்டிப்பாக உடனே ஜாயின் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க வெயிட் லாஸ் ஆகுனா அவங்களும் ஷேர் பண்ணி வச்சுடுங்க. ஓகே guys, see you, bye.